வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த 20 வகையான ப்ரியாரிட்டி தான். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய நண்பர்கள், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி போட்டது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த 20 வகையான ப்ரியாரிட்டி என்ன அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்டுக்கிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ரியாரிட்டி அப்படின்றத வந்துட்டு என்ன, அது வந்து அந்த 20 வகை என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதே போல் வந்துட்டு உங்களுக்கு இந்த 20 வகை ப்ரியாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப பிலோ மார்க் எடுத்தவங்களுக்கும் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா ப்ரியாரிட்டி 1, 2, 3 அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நிர்ணயிப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்கிற நபருக்கு முதல் முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும். 2வது ப்ரியாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுபடி தான் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, கொரோனா தொற்றிலோ அல்லது இதர காரணங்களோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், அதாவது மகன் அல்லது மகளாக இருக்கலாம். அதாவது கொரோனாவில் தொற்றுனால பெற்றோர் இருவரையும் இழந்த மகனாகவும் இருக்கலாம், மகளாகவும் இருக்கலாம். விளக்கம்: தனியார் மற்றும் அரசால் நடத்தப்படும் அனாதை இல்லங்களில் தங்கி பயின்று வளர்ந்து வரும் தாயையும் தந்தையும் இழந்த வாரிசுதாரர்கள். அவ்வினங்களிலிருந்து பெறப்படும் சான்றிதழின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர முடியாத கிராமப்புற தாய் தந்தையற்ற நபர்கள் வருவாய் வட்டாட்சியர் மூலம் பெறப்பட்ட சான்றிதழ் அடிப்படையிலும் முன்னுரிமை பெற தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதனுடைய விளக்கம் அப்படின்றது. இந்த ப்ரியாரிட்டி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கையில் இருக்கணும். வருவாய் வட்டாட்சியர் மூலமாக நீங்கள் வந்து சான்றிதழும் பெற்றுக்கணும். இருந்தீங்க அப்படின்னா இதில் இந்த கொரோனா தொற்றுனால தாய் தந்தை இழந்த நபர்களில் வருவீங்க. அது முதல் ப்ரியாரிட்டியில் வந்துடும். அடுத்து வந்து 2வது ப்ரியாரிட்டியாக சொல்கிறது முதல் தலைமுறை பட்டதாரிகள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. அது வந்து டிகிரி ஜாயின் பண்ணுறப்போ என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கொடுத்துருப்பீங்க. அதனுடைய ஜெராக்ஸ் தான் கையில் இருக்கும். ஸோ இது வந்து செல்லுபடி ஆகுமா அப்படின்னா கம்பல்சரி வந்து செல்லுபடி ஆகும். நீங்கள் தாராளமாக அந்த முதல் தலைமுறை பட்டதாரியை கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து சந்தேகம் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே போல் இப்போ வாங்கணும் அப்படின்னாலும், புதுசாக வாங்கணும் அப்படின்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இல்லை. அவங்க கொடுத்துருக்கிற கைடன்ஸை ஃபாலோ பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள். அதாவது இது வந்து பிஎஸ்டிஎம் கிடையாதுங்க. நிறைய பேருக்கு வந்து இதில் இன்னும் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து நார்மல் பிஎஸ்டிஎம் கிடையாது. பிஎஸ்டிஎம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பிஎஸ்டிஎம் வாங்கியிருக்கலாம், இது கவர்மெண்ட் ஸ்கூல். அல்லது ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் பிஎஸ்டிஎம் அப்படின்றது இருக்குது. தமிழ் வழியில் கல்வி, அதுதான் கான்செப்டே தவிர இது வந்து ப்ரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படின்றது இல்லை. பிஎஸ்டிஎம்னா இதுதான் கான்செப்ட்டு. பட் இவங்க இங்கே சொல்லியிருக்கிறது தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழில் படிச்சிருந்துருக்கணும், அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த நபர்களாக மட்டும்தான் இருக்கணும். வேறு தனியார் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த இதில் வந்து செல்லுபடி ஆகாது. இது இல்லாமல் நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் அதில் தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து 4வது ப்ரியாரிட்டி போரில் உடல் தகுதியை இழந்த முன்னாள் இராணுவத்தினர். ஸோ இதில் வந்து டவுட்ஸ் இருக்காது. போரில் உடல் தகுதிகள் ஏதாவது கை அல்லது கால்களில் அடிபட்டிருக்கிற நபர்களாக இருந்தால் எடுத்துப்பாங்க. 4வது. 5வது பார்த்தீங்க அப்படின்னா போரில் மரணமடைந்த அல்லது உடல் தகுதியை இழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் 2 நபர்கள் வரை. ஸோ இவங்களோட குடும்பத்தினர் 2 நபர்களுக்கு கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே சேம் ப்ரியாரிட்டியில் வர்றது. அடுத்து வந்து 6வது ப்ரியாரிட்டியாக ஆதரவற்ற விதவைகள், இவங்களுக்கு வந்து 6வது ப்ரியாரிட்டி அப்படின்றது கொடுக்குறாங்க. அடுத்து 7வது கலப்பு திருமண தம்பதியினர் ஒருவர் வந்து ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியின இனத்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதாவது கலப்பு திருமணம் பண்ணுறது அப்படின்னா இப்போ இதுலேயும் வந்து ஒரு சில சின்ன சந்தேகம் அப்படின்றது வரும். பிசியில் இருந்துட்டு எம்பிசியில் கல்யாணம் பண்ணுனா அது வந்து கலப்பு திருமணம் கிடையாது. அது ஜாதி மறுப்பு திருமணம் தானே தவிர கலப்பு திருமணத்தில் வராது. ஸோ அதனால் இதை வந்து கலப்பு திருமணம் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் வந்து கண்டிப்பாக வாங்க முடியாது. யாராவது ஒரு நபர், அதாவது ஆணோ பெண்ணோ, எஸ்சி அல்லது எஸ்டி கேண்டிடேட் அல்லது எஸ்சிஏ கேண்டிடேட்டை, இது 3ல் யாராவது ஒரு ஆண் அல்லது பெண் வந்து கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் இந்த கலப்பு திருமணம் சான்றிதழ் அப்படின்றது செல்லுபடி ஆகும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்துட்டு 8வது
முன்னாள் இராணுவத்தினர் அல்லது அவர்களின் மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள். தற்போது பணியில் உள்ள இராணுவத்தினரின் மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள். இவங்களுக்கு வந்து அடுத்த ப்ரியாரிட்டி அப்படின்றது கிடைக்கிது. ஸோ இதை தெளிவாக பார்த்துக்குங்க, தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே புரியும். அடுத்து வந்துட்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தமிழ் மொழி காவலர்களின் நேரடி வாரிசுதாரர்கள். சுதந்திர போராட்ட தியாகிகளோட வாரிசாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழி காவலர்களோட நேரடி வாரிசுதாரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் வந்துட்டு முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும். அது 9th ப்ரியாரிட்டி அப்படின்றது. அடுத்து வந்து 10th ப்ரியாரிட்டி பர்மா, இலங்கை, கென்யா, உகாண்டா மற்றும் தான்சானியா நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய இந்தியர்கள். இவங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துங்க. அடுத்து வந்து 11 அரசின் திட்டங்களுக்காக பொதுமக்களின் நிலங்கள் அரசால் கையகப்படுத்தப்பட்டிருப்பின் அந்த குடும்ப உறுப்பினர்களின் எவரேனும் ஒருவர். இவங்களுக்கு வந்துட்டு கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 12 மாற்றுத்திறனாளிகள். ஸோ மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கே தெரியும், ஓகேவா? மாநில அரசு பணியிலிருந்து மாநில அரசு பணியிலிருந்து ஏதாவது ஒரு காரணத்தினால விடுவிக்கப்பட்டவர்களுக்கு இதில் வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் அல்லது அவர்களது மகன் அல்லது திருமணமாகாத மகளாக இருக்கணும். அது வந்து கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுவாங்க. திருமணம் ஆன மகளாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து எலிஜிபிள் கிடையாது. அடுத்து வந்து 15 தமிழ்நாடு அரசின் கீழ் வரும் விழிப்பு பணி நிறுவனம் மற்றும் சீர்திருத்த பள்ளிகளில் உள்ள இல்லவாசிகள் மற்றும் முன்னாள் இல்லவாசிகள். இவங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை அப்படின்றது கொடுப்பாங்க. அடுத்து இருமொழி திட்டத்தின் செயலாக்கத்தினால் பணியிழந்த இந்தி மற்றும் இதர மொழி ஆசிரியர்கள். இந்தியும் இதர மொழி ஆசிரியர்கள் 2 பேரும் பணியிழந்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும். அடுத்து பிராந்திய படையில் 6 மாதத்திற்கு மேல் பணிபுரிந்து பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிராந்திய படையில் பகுதி நேர பணியாளராக பணிபுரிவோர். இவர்களுக்கும் வந்துட்டு முன்னுரிமை அப்படின்றது வந்து கிடைக்கும், ஓகேவா? அடுத்து அவசர காலத்தில் பிராந்திய படை மற்றும் துணை விமானப்படையில் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். ஸோ இந்த விடுவிக்கப்பட்டவர்களுக்கும் முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும். அடுத்து 19 பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவன பணியாளர்கள். ஸோ மக்கள் தொகை நிறுவன பணியாளர்களுக்கும் முன்னுரிமை அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 31/12/1984 வரையில் குறைந்தது 1 வருட காலம் பணிபுரிந்த இளைஞர் சேவைப்படை தன்னார்வலர்கள். இவங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை அப்படின்றது கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 20 வகையான முன்னுரிமை அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு இது, ஓகேங்களா? ஸோ இந்த இதில் ஏதாவது ஒன்றில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும். மேக்ஸிமம் இதில் வந்து முதல் ஒரு 3-4 முன்னுரிமை அதில் வந்து வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் அப்படின்றது குறைவாக வரும். இந்த கொரோனாவில் தாய் தந்தை இழந்தவர்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து கேண்டிடேட்ஸ் அப்படின்றது இருப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்ற ப்ரியாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை இது சம்மந்தமாக நம்ம வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.